ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் MKDI1 டெய்லரிங். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஓல்டு ரைஸ் பேக் வச்சு எப்படி இவ்வளோ அழகான கிளாத் பேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இந்த பேக் நம்ம ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல பேப்பர் பேட்டர்ன் நம்ம ரெடி பண்ணணும். அதுக்கு நான் 15 இன்ச்சஸில் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு லைன் ட்ரா பண்ணிவிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதை நான் ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம சைடும் ஃபோல்டட் சைடாக இருக்கணும், சைட்லேயும் ஃபோல்டட் எட்ஜஸாக இருக்கணும். அந்த சைடு ஃபுல்லாக ரா எட்ஜஸ் இருக்குது. இப்போது இதில் 4 சைட்ஸ் இருக்கும், மேலேயும் 4 சைட்ஸ் இருக்குது. இப்போ ஷேப்பில் இருக்கிற நம்ம பார்த்து இருக்க ஷேப் வந்து ஃபோல்டட் எட்ஜஸ். இப்போ அந்த ஃபோல்டட் எட்ஜில் தான் நம்ம வந்து மெஷர்மெண்ட் வந்து மார்க் பண்ணிக்க போகிறோம். இப்போது நான் ஒரு 3 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிறேன் இங்கிட்டிருந்து. அப்புறம் ஒரு லெங்த் வந்து 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். இப்போது ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வந்து ஒரு லைன் போட்டுக்கிறேன். இப்போ நமக்கு 2 பாக்ஸ் கிடைக்கும். இதில் அந்த சின்னதாக இருக்கிற பாக்ஸ் வந்து நமக்கு தேவை, பெரிய பாக்ஸ் வந்து நமக்கு தேவை கிடையாது. ஸோ சின்னதாக இருக்கிற பாக்ஸை கட் பண்ணக்கூடாது, பெருசாக இருக்கிற பாக்ஸை கட் பண்ணி எடுக்கணும். கீழேருந்து நான் ரவுண்ட் ஷேப்பில் ட்ரா பண்ணிக்கிறேன். அந்த லைனில் போய் ஜாயிண்ட் ஆகணும், அது மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகே, ஃப்ரீ ஹேண்டடாகவே ட்ரா பண்ணிக்கலாம். இப்போது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். பெரிய பாக்ஸை இப்போ கட் பண்ணியாச்சா? இப்போது கீழே கட் பண்ணிக்கலாம் அந்த ரவுண்ட் ஷேப். இப்போ நமக்கு பேப்பர் பேட்டர்ன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நமக்கு இது மாதிரி தான் கிடைக்கும். இதை நான் வந்து ரைஸ் பேக்கில் வச்சு ட்ரா பண்ணிக்க போகிறேன். இது வந்து 5 கிலோ ரைஸ் பேகு. இது மேலே வச்சு நான் இப்போது ட்ரா பண்ணிக்க போகிறேன். நீங்கள் பின் போட்டுட்டு கட் பண்ணலாம், பட்டு நான் நியூஸ் பேப்பரில் தான் இது கட்டிங் போட்டிருக்கனால நான் ட்ரா பண்ணிவிட்டே நான் கட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எந்த கிளாத்தில் பேக் ரெடி பண்ண போகிறோமோ அந்த கிளாத் நான் கட் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் வந்து ஒரு மெயின் பீஸும் ஒரு லைனிங் பீஸும் எடுத்துக்கலாம். நான் ரெண்டுமே அதே கிளாத்தே எடுத்துட்டேன். நீங்கள் வேணும்னா ஒரு மெயின் பீஸு ஒரு லைனிங் பீஸ் எடுத்துக்கலாம். இப்போ 3ஐயும் இது மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு பின் பண்ணிக்கிட்டேன். அதாவது கீழே மெயின் கிளாத்து, நடுவில் வந்து ரைஸ் பேக்கு, அதுக்கு மேலே வந்து நமக்கு லைனிங் கிளாத்து வச்சு நம்ம பின் பண்ணிக்கலாம். நான் இப்போ எல்லா சைடும் பின் பண்ணிட்டேன். இதை நம்ம ஃபுல்லாக தைச்சிக்க போகிறோம், சுற்றி தைச்சிக்க போகிறோம். இப்போ நான் தைச்சிட்ருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக ஹோல் சைடும் தைச்சிக்கோங்க, பின் பண்ணிவிட்டு தைங்க. அப்போ தான் வந்து நமக்கு விலகாமல் இருக்கும். ஃபுல்லாக பின் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இந்த பின் இல்லாட்டி சேஃப்டி பின் வச்சு கூட பின் பண்ணிவிட்டு அப்புறமா ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போது நான் ஃபினிஷ் பண்ணி முடிக்க போகிறேன். இப்போ நீங்கள் ரைஸ் பேக் வச்சு இதை ஸ்டிச் பண்ணுறதுனால ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக கட்டைப்பையில் இருக்க கிளாத் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு, கட் பண்ணிக்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு லேஸ் எடுத்து இப்போது அந்த எட்ஜஸில் வச்சு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஒரு பனியன் கிளாத்தை வந்து ஸ்ட்ரைட் பீஸ் கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து வச்சு தைச்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு கிளாத்தில் எதுலையாவது கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு அதை ஜாயின் பண்ணி நீங்கள் பைப்பிங் மாதிரி வச்சு தைக்கலாம். இது வந்து இந்த சிம்பிளாக வேலை முடிஞ்சிடும்ன்ட்டு
நான் இது மாதிரி தைச்சிருக்கேன். அதுவும் லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுனால பார்க்குறதுக்கு நல்லா கிராண்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி லேஸ் வச்சு தைச்சிக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லாட்டினா நீங்கள் கிளாத்தில் கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் பைப்பிங் எஃபெக்ட் மாதிரி கொடுத்துக்கலாம். இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் மட்டும்தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். வேறு எதுலேயும் ஸ்டிச் பண்ண அவசியம் இல்லை, அதெல்லாம் உள்ளே போயிடும் பேக்குக்குள்ளே. ஸோ ரவுண்ட் பீஸில் மட்டும் தைச்சிக்கலாம், 2 சைடும் தைச்சிக்கலாம். இப்போ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிட்டேன் ரவுண்ட் பீஸ் வச்சு. இப்போது அந்த ஷேப்பில் இருக்கிற இடத்துல நான் ஸ்டிச் பண்ணல, வெறும் ரவுண்ட் ஷேப்பில் மட்டும்தான் நான் அந்த பைப்பிங் கொடுத்துருக்கேன். இப்போது இதை எப்படி நம்ம மடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது இந்த மாதிரி இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இந்த சைடு ஃபோல்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கிராஸாக அந்த சைடு அப்படி கிராஸ் பண்ணி அப்படியே ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ பேக்கை திருப்பிக்கலாம். இப்போது திருப்பியாச்சு. இப்போ இந்த 2 இடத்துல ஜாயின் ஆகுது பார்த்திங்களா, அந்த இடத்துல வந்து நான் ஒரு பட்டன் வச்சு ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். அந்த பட்டன் தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு கான்ட்ராஸ்டான கலரில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. கரெக்டாக அந்த 2 இதுவும் ஜாயின் ஆகிற இடத்துல இதை வச்சு ஸ்டிச் பண்ணிட்டிங்கன்னா 2 இதுவும் ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா நமக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் பேக்கு. இப்போ நான் அந்த இடத்துல வச்சு கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. அந்த இடத்துல 2 இடம் எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதை கரெக்டாக பிடிச்சிட்டு அந்த இடத்துல அந்த பட்டனை வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் சின்ன பட்டன் கூட வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் பட்டன் இல்லாட்டினா கூட சும்மாவே நீங்கள் வந்து ஊசி நூல் வச்சு நீங்கள் அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த பட்டனை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்படியே அந்த பைப்பிங் போகிற இடத்துலையும் அப்படியே ஸ்டிச் பண்ணிக்க போகிறேன். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுனால பேக் இன்னமும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். அந்த இப்போது நான் கைப்பிடிக்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கும் நான் ரைஸ் பேக்கில் உள்ள கைப்பிடி எடுத்திருக்கேன். அந்த ரைஸ் பேக்கில் உள்ள கைப்பிடியோட சைட்ஸில் வந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி எடுத்துகிட்டு நான் அதை இப்படி ஃபோல்ட் பண்ணி தைச்சிக்கிறேன் 2 சைடும். இப்போ நீங்கள் ரைஸ் பேக்கில் ஒரு ஹேண்டில் யூஸ் பண்ணுறதுனால ஹேண்டிலுமே இன்னும் உங்களுக்கு ஸ்டிஃபாக கிடைக்கும். எல்லா சைடுமே கிளாத்தை மடக்கி விட்டு தைச்சிட்டு அப்புறம் மறுபடியும் அதை நம்ம டபுளாக ஃபோல்ட் பண்ணி ஹேண்டில் ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ நான் அதை இன்னொரு சைடு வந்து மடக்கி தைச்சிட்ருக்கேன். இதை இன்னொரு சைடும் மடக்கி தைச்சிட்டு இன்னொருக்கு நான் 2ஆக ஃபோல்ட் பண்ணி இப்படி மடித்து தைச்சிருக்கேன். அவ்வளோதான். பாருங்கள் எவ்வளோ ஸ்டிஃபாக இருக்குது பாருங்கள். இதே இது நீங்கள் வெறும் கிளாத்தில் மட்டும் ஸ்டிச் பண்ணிங்கன்னா இந்த அளவு ஸ்டிஃப்னஸ் வந்து நமக்கு கிடைக்காது. ரொம்ப நமக்கு வந்து கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும் பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் ஒரு சைடு வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன், இன்னொரு சைடு ஸ்டிச் பண்ணுறதை காமிக்கிறேன். நீங்கள் எந்த இடத்துல ஹேண்டில் வைக்கணுமோ அந்த இடத்த மார்க் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போது அந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அந்த கைப்பிடி ஜாயிண்ட் ஆகிற இடத்துல பாக்ஸ் ஸ்டிச் மாதிரி போட்டுட்டு அப்புறமா கிராஸ் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி போடுறனால இன்னும் வந்து கைப்பிடி நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரெங்க்த்தாக இருக்கும், வேகமாக பிஞ்சிட்டு வந்துடாது. ஒரு 2 டைம்ஸ் வந்து அந்த பாக்ஸை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் 2 டைம்ஸ் வந்து அந்த கிராஸ் மார்க் போட்டுருங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணி முடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா மேலே வந்து ஜஸ்ட் ஒரு லைட்டாக ரஃப் அடிச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு சைடும் தைச்சிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக அந்த பாக்ஸ் ஸ்டிச் பண்ணிவிட்டு சைடில் கிராஸாகவும் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இன்னொரு சைடு தைச்சிட்டு பார்க்கலாம்.
இப்போது நான் தைச்சி முடிச்சாச்சு. நம்ம பேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நான் இதில் க்ராசரிஸ் வச்சு காமிக்கிறேன். இதை ஒன்று 1/2 kg இருக்குங்க. எல்லாத்தையும் தான் உள்ளே வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ வெயிட் தாங்குது பார்த்தீங்களா? இதை ஆணியில் தொங்க விட்றேன். அப்படி இன்னும் ஸ்டிஃபாக தான் இருக்குது. நீங்கள் இதை வந்து ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வாங்க யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். லன்ச் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேக் எவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இனிமேலாவது நம்மளோட ரைஸ் பேக்ஸ் எல்லாம் வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி அழகாக DIY செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம தைச்சதை நம்ம யூஸ் பண்ணும்போது இருக்கிற சந்தோஷமே தனிதாங்க. நீங்களும் மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பாய்.